சார் இவனுக்கு சாதாரணமாக டேப் ரெக்கார்டை திருடிட்டு வீட்டு பாத்திரங்களை திருடிட்டு உள்ளே போகிற பசங்க இவனுங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே சார், இவனு தான் அக்யூஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம டிஎஸ்பி தான். அப்போ உள்ளே கூப்பிட்டுட்டு இன்ட்ராகேட் பண்ணி உட்காந்து அவனுங்களை வந்து நீண்ட விசாரணைக்கு அப்புறம் அவனுக்கு வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டானுங்க. இந்த 39 சீரீஸ் ஆஃப் மர்டர் நாங்கள் தான் பண்ணோம், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக வந்து அப்போ உண்மை கண்டுபிடிக்கக்கூடிய தீமு, அப்புறம் இது மனோ தத்துவ ரீதியாக விசாரிக்கிறவங்க எல்லாரையும் வச்சு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய சீரீஸ் ஆஃப் மர்டரை வந்து தமிழ்நாட்டு போலீஸும் ஆந்திரா போலீஸும் கிட்டத்தட்ட 6 மாதமாக தூங்கவே முடியாத ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குன ஒரு பெரிய மர்டர் கேஸில் சாதாரண வீட்டில் திருடின பசங்க வந்து ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறது. இது உண்மை குற்றவாளிகள் தானா, இவங்க தான் பண்ணினாங்களா அப்படிங்கிறத வந்து ஆத்தென்டிகேட்டராக வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு.